வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எல்லோரும் மீன் குழம்பு செய்வோம், இருந்தாலும் எத்தனை தடவை நம்ம செஞ்சாலும் யாராவது செய்கிறத பார்த்தா நமக்கு ஒரு பிடிக்கும். எல்லோரும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு முறையாக செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டில் சிம்பிளாக தான் செய்வோம், எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்வேன், ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகுது வதக்கிறதுக்கு. ஸோ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 5-6 தக்காளி. புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதோட நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம செட்டிநாடு சைட்லலாம் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். சோம்பு பாருங்கள், சோம்பு வெந்தயம் தான் நாங்கள் போடுவோம். கொஞ்சம் சோம்பு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு கொத்து கருவேப்பிலை வதக்கிடும். அதில் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் தக்காளியை எதுக்கு ஒன்று பருமா அரைச்சி வச்சுக்குவேன். ஏன்னா கட் பண்ணி போட்டோன்னா இப்போ இருக்க தக்காளிலாம் வதங்கவே மாட்டேங்குது. ஸோ நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒன்றும் பாதிமா, ரொம்ப ஜூஸியாக வேண்டாம், ஒன்றும் பாதிமா நம்ம போட்டோன்னா கொஞ்சம் திக்னஸ் வருது. இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லோரும் காரம் எல்லார் வீட்லேயும் வேறு மாதிரி தான் நம்ம காரம் வைக்கணும். ஸோ நான் ஒரு 1.5 கரண்டி மிளகாத்தூள் போடுறேன், வீட்டு மிளகாத்தூள். அது ஆல்ரெடி ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை அளவு புளி வச்சுக்கிறோம். புளி வீட்டு இது வீட்டு புளி கருப்பாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அது நல்ல புளிப்பாக இருக்கும். அதனால் ஆந்திரா புளியும் நல்ல புளிப்பாக இருக்கும். நம்ம அது கொஞ்சமாக போட்டாலே நல்ல புளிப்பு வரும். அதில் இது பாருங்க, மிளகாத்தூள், புளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த இதில் வரணும் வெங்காயம். அப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடணும் மீன் குழம்புக்கு. நம்ம கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டால் புளி கம்மியாக போட்டுக்கலாம். இருந்தாலும் புளிப்பாக வச்சோன்னா அந்த ஏரி மீன், இப்போ நான் செய்ய போட்டு ஜிலேபி மீன் தான். ஏரி மீன்லாம் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது நல்லா தசையாக இருக்கும்.
பாருங்கள், நேற்றே வாங்கியாச்சு மீன். நேற்று கொஞ்சம் வேறு எது டிஷ்ஷு செஞ்சதுனால இது செய்யலை நான். இது பாருங்கள், இந்த மீன் தான் இப்போ செய்ய போகிறேன். தலை ஃபுல்லாக போட்டு குழம்பு வைக்கிறேன். கொஞ்சம் 2-3 துண்டான் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதுதான். இது வந்து என்ன ஆகுனா நல்ல சதை அதிகமாக இருக்கும். பார்க்க பெரிய பெரிய மீன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் புளிப்பு உப்பு நல்லா சார்ந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி புளி, நல்ல மிளகாத்தூள், உப்பு, பச்சை மிளகாலாம் நம்ம போட்டு நல்லா செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். வதங்கிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். தெரியும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இது வீட்டு மிளகாத்தூளுங்கிறதுனால எல்லாமே இதிலே இருக்குங்க. மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு எல்லாமே போட்டு தானே அரைக்கிறோம். அதனால் வந்து எல்லா ஃப்ளேவரும் இதில் இருக்கும். ஸோ அந்த வீட்டு மிளகாத்தூள் போட்டு நம்ம கூட்டி வச்சாச்சு குழம்பு. இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மீனும் மாங்காயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் காட்ட முடியல என்னால். இப்போ அந்த மீன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஃபிஷ்ஷு தலையெல்லாம் போட்டுட்டேன். மீனெல்லாம் போட்டுட்டு அது பேர் என்ன மாங்காவும் போட்டுட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்ச உடனே இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சோன்னா உப்பு காரம் செட் ஆகும். செட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொதிக்க வந்து கொஞ்சம் வற்றின உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபிஷ் குழம்பு ரெடி. மூடி வச்சுக்கலாம். இது வந்து குழம்பெல்லாம் மேலே அந்த கரண்டி வச்சதுனால அந்த மாதிரி இருக்குது, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து பக்கத்தில் வந்து நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுருக்குறோம் மீன் பொரிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம மீன் பொரிச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. அதில் போட்டுக்கலாம் மீனை. இது பெரிய மீன், அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெய் நிறைய ஊற்றி நம்ம பொரிச்சோன்னா நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் போட்டோன்னா சீக்கிரம் வேகாது, ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி காய வச்சு நம்ம பொரிச்சோம்னா சீக்கிரமாக நம்ம கொஞ்சம் செட் ஆகிடும். இது பாருங்கள், அதோட 2 மீன் தான் இருக்குது. நேற்றே நான் வந்து பாதி மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. இது வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கம்மியாக வந்து செஞ்சால் தான் காலி ஆகிடும், இல்லைனா வேஸ்ட் ஆகிடும் மீன் குழம்பு. இது பாருங்கள், இது வந்து எங்கள் ஏரியில் பக்கத்தில் ஏரி இருக்குங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட. அந்த ஏரியில் கிடச்ச மீன். இப்போது இது வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு வறுத்துக்கலாம். நான் வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்மளுக்கு ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, சுட சுட இட்லி ரெடி டின்னருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு ஊற்றிக்கலாம்.